அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் தான் மனிதன் தன்னுடைய அனுபவங்களை அடிப்படையாக வைத்து தான் மௌன் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எச்சையும் தீர்வை தேடிக்கொண்டே இருக்கிறான், சொல்யூஷனை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு முறையில் அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவு அனுபவங்கள் இதை அடிப்படையாக வைத்து அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபெற்று ஒரு சிறந்த ஒரு நிலையில் வாழ வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் தான் மனித இனம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வந்த நாளிலிருந்து இன்று வரையும் அந்த ஒரு தொடர் முயற்சியில மனிதர்கள் இருக்கு. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் நீங்க பாக்குறீங்க முன்னேற்றம். அதே நேரத்தில் நாம் சொல்லுவோம் பலவிதமான முன்னேற்றங்கள் என்று பல வித்தியாசங்களை உலகளாவ ரீதியில் நாம் காண்போம். அது என்னன்னா, மனிதன் ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து தனிநபராகவோ ஒரு கூட்டாக இருந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவர்கள் கண்டு ஒரு புதிய ஒரு முறையை அறிமுகப்படுத்தினதுதான் அது எல்லா முன்னேற்றத்துடைய காரணமாக இருக்கு. அது எங்களுடைய போக்குவரத்தமாக இருக்கலாம், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு வசதிகளாக இருக்கலாம், நாம் இருக்கக்கூடிய ஆடையாக இருக்கலாம், தொடர்பாடலாக இருக்கலாம், அதே போல நம்முடைய அடிப்படையான தேவை உணவு இப்படியான தேவைகளாக இருக்கலாம். இது அனைத்தையும் மனிதன் பார்க்கிறது நான் லேசான முறையில கஷ்டமில்லாம அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கின அந்த பகுத்தறிவு, சிந்திக்கக்கூடிய சக்தி, அந்த இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவோம். நாம் மனிதனுக்கு விசேஷமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய பயாலஜி உடல் ரீதிய எங்களுடைய உடலையும் எங்களுடைய உடல் இருக்கக்கூடிய ரத்தம் எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் இயங்கக்கூடிய முறையை பார்த்தோம் என்றால் அதுக்கும் மிருகத்துடைய உடல்ல இருக்கக்கூடிய அல்லது மிருகத்துடைய அந்த தேவைகளை பார்க்கும் போது அதுல எந்தவித வித்தியாசமும் இல்லை. பயாலஜிக்கலி மனிதனும் மிருகமும் அதே ரத்தத்தோட அந்த வாங்கிச்சோட தான் இருக்கு. மனிதன் மிருகத்தை விட வேறப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான என்னன்னா, மனிதன் சிந்திக்கக்கூடிய முறை மிருகத்தை விட வித்தியாசமான ஒரு முறை. மனிதன் எப்பயும் விசேடமாக இருப்பான். இது அல்லாஹ் மனிதனுக்கு எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நியமத். இது பெரிய ஒரு நியமத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நியமத்தின் ஊடாக எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற விடயம் என்னன்னா, இதனூடாக நீங்க நலவுகளை செய்ய வேண்டும், நலவுகளை செய்ய வேண்டும், ஒவ்வொருத்தருக்கும் நலவுகளை செய்ய வேண்டுமே தவிர இந்த புத்தியை பயன்படுத்தி யாருக்குமே கெடுதியை நீங்க செய்யக்கூடாது, தீங்கை உண்டாக்கக்கூடாது. மக்கள் அனைவருக்கும் நலவை நீங்க விட்டு செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் அவருடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்படும். எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டும் 3 விடயங்களை தவிர சதகத்துல் ஜாரியா, அவருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள், இன்னும் அவர் விட்டு செல்லக்கூடிய பிரயோஜனமான அறிவு. ஒரு மனிதன் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவும் இந்த ஆற்றலை அடிப்படையாக வைத்து அவன் இந்த 3 விடயத்தையும் விட்டு செல்ல வேண்டும். என்ன தொடராக மக்கள் பயன் பெறக்கூடிய நலவுகள் பயிர்களை இந்த உலகத்தில் அவன் உண்டாக்கிய போகணும். அது மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், இல்மை அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாக்கள், பள்ளிக்கூடங்கள், பாடசாலைகளாக இருக்கலாம், இன்னும் மக்களுக்கு தேவையான தண்ணீர் வசதிகளாக இருக்கலாம், மக்களுக்கு தேவையான மின்சார வசதிகளாக இருக்கலாம். தொடராக மனிதர்கள் பிரயோஜனம் அடையக்கூடிய ஒரு சதக்காவை அவருடைய கஷ்டம் சிரமத்தினால் அவர் எப்பயும் உண்டாக்கி போக வேண்டும். இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஆற்றல் திறமையை பயன்படுத்தி. 2வது, மனிதன் வரும் போது நாம் ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துவோம். அந்த குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய குழந்தை பாக்கியம், அந்த பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக, துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அல்லாஹ்விடத்துல கையேந்தி இஸ்திக்பார் செய்யக்கூடிய பிள்ளைகளாக, நல்லவர்களாக அவங்களை விட்டு செல்றது, அதற்கான ஒரு ஏற்பாடு, அதற்கான சூழல் அவர் வாழும் காலத்தில் அந்த முயற்சியை அவர் செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
எப்பொழுது பெற்றார்கள் நல்லவர்களாக இருப்பாங்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, புள்ளலை அல்லாஹ் அந்த புள்ளலை அல்லாஹ் பாதுகாப்பான். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் ஒரு நீளமான ஒரு சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரும் ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்துல மக்கள் அவங்களோட நல்ல நடக்கல, அவங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டாலிட்டியை செய்யல. ஆனா அந்த கிராமத்துல ஒரு செவரு குணம் இருக்குது. அதை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அதை சரிப்படுத்தினாங்க, சீர் செய்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இங்க யாருமே எங்களுக்கு எந்த நலவும் செய்யல, எங்களை வெல்கம் பண்ணல, எங்களுக்கு எந்த ஒரு நலவும் செய்யல, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை என்ற அடிப்படையில என்ற கருத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல கேள்வி கேட்டாங்க. பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அவங்க செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கான ஹிக்மத்தை, வில்ஜத்தை, ஞானத்தை, அதனுடைய காரணத்தை என்ன தெளிவுபடுத்தினான். அதில் அல்லாஹ் விளங்கப்படுத்தினான். அந்த ஜெபத்துக்கு கீழே 2 அனாதைகளுக்கு சொந்தமான ஒரு சொத்து இருக்குது. அதை விட்டு சென்ற பெற்றார்கள் சாலிஹானவர்கள், நல்லவர்கள். வகான அபூஹுமா சாலிஹா. குர்ஆன் சொல்லுது வகான அபூஹுமா சாலிஹா فأراد ربك أن يبلغا أشدهما ويستخرجا كنزهما رحمة من ربك وما فعلته عن أمري. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது அவங்க 2 அதை விட்டு போன அந்த பெற்றார்கள் இருக்கிறாங்களே அவங்க சாலிஹானவங்க. அதனால அந்த அனாதைகளுக்குரிய ஹக்க சேர்த்து வைக்க வேண்டும் என்றது அல்லாஹ்வுடைய மனம். அந்த கண், அந்த பொக்கிஷம், அந்த அவங்களுக்கு போயிட்டு சேரணும். அதனால இப்ப சேவரு விழுந்துட்டா அவங்க இன்னும் சின்னவங்களாக இருக்கிறாங்க, அவங்க வயதுக்கு வர வேண்டும். அதனால அந்த அமானிதம் பாதுகாக்கப்படவும் வேண்டும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சாலிஹான முறையில நல்லவர்களாக வாழ்ந்து எங்களோட பிள்ளைகளையும் நல்லவர்களாக விட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு, அந்த ஆற்றல், அந்த திறமையை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டிய 2வது விடயம். 3வது விடயம் பிரயோஜனமான அறிவு. பிரயோஜனமான அறிவு நாம் விட்டு செல்ல வேண்டும். அந்த அறிவுல 2 விடயம் இருக்குது. ஒன்று, நாம் எங்களோட முன்னோர்கள்ட்ட கற்றுக்கொண்ட அறிவு, அது வஹீயுடைய அறிவாக இருக்கலாம். குர்ஆன், ஹதீஸ் வஹீயுடைய அறிவு. தெரிஞ்ச ஒரு ஹதீஸை இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுங்க, எந்த நாளும் கற்றுக் கொடுங்க. நீங்க விட்டு செல்ல வேண்டும் ஒரு சாரார, அவங்க சொல்லணும், இந்த துஆவை நான் யாரிடத்துல கற்றுக்கொண்டா, இன்னாரிடத்துல கற்றுக்கொண்டேன், இன்னார் எனக்கு இந்த துஆவை கற்றுத்தந்தார், இன்னார் எனக்கு இந்த முறையை கற்றுத்தந்தார், இந்த குர்ஆனை இன்னார் கற்றுத்தந்தார், தமிழ் வாசிக்கிறதுக்கு இன்னார் எனக்கு கற்றுத்தந்தார், அரபை இன்னார் கற்றுத்தந்தார், ஆங்கிலத்தை இன்னார் கற்றுத்தந்தார், கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ் இதெல்லாம் பிரயோஜனமானது, இதை இன்னார் எனக்கு கற்றுத்தந்தார். இது ஒரு சம்பாத்தியமோ தொழிலோ அல்ல, இது நம்முடைய ஆக்ராவுக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய தொடராக எங்கள் தெரிந்து வர அமல்கள் நன்மை வரக்கூடிய காரணமாகவே. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த புத்தியை ஆற்றல தந்திருக்கிறான். 2 காரணம். ஒன்று, நாம் வாழக்கூடிய காலத்துல நாம் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த லாஜிக்கை பயன்படுத்தி நிதானமான முறையில அதுக்கான தீர்வை நாம் காண்றது. அதே போல நாம் விட்டு செல்லும் போது, மரணித்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது நல்ல விடயங்களை விட்டு இதுக்குதான் நாம் நம்முடைய நேரத்தை, காலத்தை, அறிவை, செல்வத்தை, ஆற்றல, செல்வாக்க அனைத்தையுமே நாம் அதுக்குதான் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படியாக நம்முடைய நேரங்களையும், அல்லாஹ் தந்த வளங்களையும், ஆற்றல்களையும், திறமைகளையும் பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தௌஃபீக் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். நாம் மரணித்ததற்கு பின்னால எங்களுடைய சந்ததிகள், எங்களுக்கு பின்னால வரக்கூடிய சமூகம் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் அவர்களை விட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ்